என்ன சொல்றீங்க? மோகன் கிருஷ்ணா டியூட்டி டாக்டர்ஸ்க்கு த்ரெட் பண்ணாருன்ட்டு என் மேல எஃப்ஐஆர் போடுறீங்களா? போடுறதுக்கு பிளான் பண்றீங்களா? நீங்க எஃப்ஐஆர்னா போடுங்க, என்ன எடுத்துன்னு போய் ஜெயிலு உள்ளனா போடுங்க. நான் வந்துட்டு கோவிந்தா மாதிரி காசு திருடல ரூபாக்கா. நான் வந்துட்டு உங்க மாதிரி மந்த்லி வசூலி பண்ணல ரூபாக்கா. நான் வந்துட்டு ஒருத்தருக்கு டெண்டர் கொடுத்துட்டு அந்த காசு எடுத்துக்கல ரூபாக்கா. நான் பண்ணிருக்கிறது, நான் கேட்டிருக்கிறது, என்னோட கேஜ் ஆஃப் மண்ல பிறந்த ஒருத்தர் தாய்மார்களுக்கும் ஒருத்தர் அண்ணனுக்கும் ஒருத்தர் பெரியவங்களுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நான் ட்ரீட்மெண்ட் கேட்டது உங்க அப்பங்க காசுல வேற காசுல இல்ல ரூபாக்கா. நான் கேட்டிருக்கிறது கவர்மெண்ட் உங்களது மட்டும் இல்ல ரூபாக்கா. கேஜ் ஆஃப்ல யார் யார் பிறந்திருக்கிறாரோ யார் யார் இருக்கிறாரோ அவங்களது எல்லாருமே கவர்மெண்ட் ரூபாக்கா. அந்த ஒரு ஃபெசிலிட்டியில அந்த ஒரு ரீசன்ல நான் என் மக்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நான் என்ன டிஸ்கிரைப் பண்றேன் நம்ம கேஜிஎஃப் தங்கவேல் மக்களுக்குன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஹிட்லர் எங்க இருக்கிறாருன்னா கேஜிஎஃப்ல தான் இருக்கிறார். ஹிட்லர் பாலிசி எங்க இருக்குதுன்னா கேஜிஎஃப்ல தான் இருக்குது. யாரன்னா அது சரியில்லைன்னா கேஸ் போடுற பயப்படுறத. என் மேல் கேஸ் போட்டா இப்போ நான் சொல்றேன், என் மேல் எஃப்ஐஆர் போட்டா இப்பவும் நான் சொல்றேன், நான் அதுக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் திருடல, 420 வேலை பண்ணல, எந்த ஒரு லஞ்சம் வாங்கல. நீங்க போட்டா என் மக்களுக்காக ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியே. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், நம்ம டிசிஎஸ் தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்றப்ப அன்னைக்கே சொல்றேன், இந்த மண்ணுக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக என் வயிறு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நான் கட்டுப்படி இருக்கிறேன் ரூபக்கா. நீ தான் நான் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கிறேன். அது இன்னொன்னு சொல்றேன், பாபா இருக்கிறாரு இங்க, பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்காரு. யாருக்குமே காசு கொடுத்த சேர்த்த கூட்டம் இல்லை அது மேடம் ரூபக்கா. அது காசு கொடுத்த சேர்த்த கூட்டம் இல்லை அது. அது வந்துட்டு மக்கள் உங்க மேல இருக்கிற ஒரு கோபத்துக்கு நம்மளோட ட்ரீட்மெண்ட் சரியா கிடைக்கலன்ட்டு மக்களா வந்திருக்கிறது. நம்ம ಯಾರಕ್ಕೇ ಕಾಸು ಕೊಡ್ತು ಸೇಕ್ರವನ್ರ ನೆಸೆಸರಿ ನಮ್ಮಳಿಗೆ ಇಲ್ಲ ರೂಪಕ್ಕ. ನಿಂಗೆ ನಾನು ಮಾಧ್ಯಮದ ಮುಖಾಂತರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಈ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಈ ತರ ಟೀಕೆಗಳಿಗೆ ಇನ್ನೊಂದಕ್ಕೆಲ್ಲ ಭಯ ಪಡೋನಲ್ಲ. ನಿಮ್ಮ ಶಾಸಕರು ರೂಪಕಲಾ ಮೇಡಮ್ ಅವರು ನಿಮ್ಗೆ ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡಿಸಿದ್ರು ಇದಕ್ಕೆ ಭಯ ಪಡೋನಲ್ಲ. ஏன்னா அன்பார்ந்த தாய்மார்களுக்கு இந்த கேஜிஎஃப் ஓட எப்படி நடந்திருக்குது சொல்றதுக்கு ஒரு விசேஷ நாள். ஹாஸ்பிட்டல் போராட்டம் பண்ணோம், மக்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்ட்டு நீங்க எல்லாம் வந்ததுக்கு நாங்க நம்ம தலைவர் எல்லாம் சேர்ந்துட்டு போராட்டம் பண்ணா மோகன் கிருஷ்ண மேல எஃப்ஐஆர் போடுறாராம். நான் சொல்றேன், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற சட்டம் இருக்கிறவருக்கு மோகன் கிருஷ்ணா மேல எஃப்ஐஆர் பண்ணா கூட நாங்க எதுக்கு பயப்படுறது இல்லை. நான் இன்னைக்கு எஸ்பியோட ரிக்வெஸ்ட் பண்றேன், சார் என்னோடது எதனா தப்பு இருந்தா டைரக்டா நீங்க கூப்பிட்டு இந்த மாதிரி தப்பு இருக்கு, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க இல்லை ரிப்ளை கொடுங்கன்னா நான் ரிப்ளை கொடுப்பேன் சார். உங்க டிபார்ட்மெண்ட்டு இன்னைக்கு வந்துட்டு யாரோ ஒரு எம்எல்ஏ கையில, காணாத எம்எல்ஏ கையில இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு தெரிஞ்சு வைக்கிறேன். இன்னைக்கு சொல்றாரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்க்கு கன்னடா சொல்றாரு, அது கர்த்தவிய அடி, தட் மீன் டு சே வி ஆர் அப்போசிங் டு தேர் டியூட்டிஸ் அன்ட்டு சொல்றாரு. நான் இப்ப கூட உண்மையா சொல்றேன், கடவுள் முன்னா பின்னால நில்லுக்கிறாரு. இப்ப கூட உண்மையா சொல்றேன், நானு எந்த டாக்டரு எந்த ஒரு நர்ஸு யாருக்குமே நானு தடுக்கல. ஆமா, அன்னைக்கு ஒருத்தர் கால் அடிச்சுக்குன்னு கை அடிச்சுக்குன்னு அங்கே ட்ரீட்மெண்ட் போற கூட அவங்க ட்ரீட்மெண்ட் இல்லை, வேற ஹாஸ்பிட்டலுக்கு போன்றப்போ அந்த ஒரு தலைவர் பார்த்து இந்த கேஜ் ஆஃப் மண்ணின்ல பிறந்தவங்களுக்கு இந்த கஷ்டம் வருதுன்னு பாட்டு மனசுக்கு கஷ்டப்பட்டு எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அவனுக்கு திட்டிருக்கிறது உண்மைதான். இன்னைக்கு நான் அந்த பேச்சு சமர்த்திக்கிறேன்னு. நான் அதை விட்டு நான் பேசலன்னு சொல்ற ஆள் நான் இல்லை. அன்னைக்கு கை ஒடிஞ்சிட்டு நம்ம 4000 பேர் 3000 பேர் அங்கே இருந்துட்டு நம்ம ப்ரொடெஸ்ட் பண்றப்ப கூட அவங்களுக்கு பயம் இல்லாத இங்க எக்ஸ்ரே இல்லைன்ட்டு வெளியே போடுறதுக்கு நான் கூட இந்த பேச்சு வேற யார் முன்னாலேயும் பேசல. டிஹெச்ஓ ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க ஒரு ஆபீசர் முன்னாலதான் பேசிருக்கிறது. எனக்கு உயிர் எரிது நான் பேசியிருக்கிறேன். அது விட்டு நாம ஹாஸ்பிட்டல் உள்ள போல, ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு யாருக்குமே வேலை பண்ணக்கூடாதுன்ட்டு தடுக்கல. நான் வந்துட்டு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்துருக்கிற சட்டத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கி, போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் கொடுத்துருக்கு 6 நாள். இன்னைக்கு என்ன சொல்றீங்க, நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நேத்தோ ப்ரொடெக்ஷன் வேணும் டாக்டர்ஸ்க்குன்றாங்க. வி ரெஸ்பெக்ட் டாக்டர்ஸ். நீங்க டாக்டருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அது என்ன சொல்றீங்க, குடிச்சிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு,
ட்ரீட்மெண்ட் பண்றப்போ அவங்களே எதோ அட்வைஸ் பண்றாங்க, டாக்டர் கை கால் நடக்கிறது இல்ல, டாக்டருக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, அத பத்தி மட்டும் பேசுனீங்க. ஆனா அன்னைக்கு 4000 பேர் சேரணும் இல்லையா? நம்ம அவ்வளவு பெரிய இஷ்யூஸ் நடந்திருக்குது இல்லையா? நீ கூட ஒரு தாய்மார்களாயிட்டு இந்த மக்களும் மத்த மகிழா ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அத பத்தி பேசல. ட்ரீட்மெண்ட் யார் கொடுக்கலன்றது பேசல. இவ்வளவு வரைக்கும் இவ்வளவு சாவாகுதுன்றது அந்த சாவு பத்தி பேசல. அதெல்லாம் விட்டு கூட சாவு பத்தி பேசல, எல்லா பத்தி போய் டாக்டருக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் பத்தி பேசினேன். நான் ஒத்துக்கிறேன், டாக்டருக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். ஏன்னா நம்ம கேஜிஎஃப் தாய்மார்கள், கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நைட் ஆயினா தண்ணி எடுக்கிறாங்களா பாருங்க, அந்த வீடியோ பாருங்க. நைட் ஆயினா குடிச்சிட்டு வந்துடுறாங்களா? அக்கா, கேஜிஎஃப்ல குடிக்கிறது தெரியும், நல்லபடியா வாழ்றது தெரியும், நல்லபடியா மரியாதை கொடுக்கறது தெரியும், நீங்க யாருக்குமே தெரிய வைக்கணும்ன்றது யாருக்கு இல்லக்கா. நம்ம டிவைஎஸ்பி சாருக்கு ரொம்ப நல்லவே சொல்லியிருக்கிறாரு அவரு. போன் பண்ண 5 நிமிஷம் இருக்கிறாங்க மேடம், இங்க பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அவ்வளவு கூட உங்களுக்கு அறிவு இல்லைன்னா நாங்க என்னக்கா பண்றது? மென்னு 2 மென் கொடுத்த பத்துறது இல்லக்கா. கேஜிஎஃப் மக்கள் மேல ஏஞ்சிட்டேன்னா 2 மென், ஆனா 2 போலீஸ் கேக்குறாங்க. அவங்க 2, 10, 100 எதுவும் தடுக்கிறதுக்கு ஆவறது இல்லக்கா. கேஜிஎஃப் இப்பவே குதிக்குது. எது குதிக்குதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சத்துட்டு இருக்குது. இப்ப ஒரு ஜவாப் சொல்றாரு மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நான் சொல்றேன், 22,000 பேரும் இன்பேஷண்ட் வராங்களா, அதுல 200 மட்டும் அவுட் சைடு அனுப்புறாங்களா. ரூபக்கா, நீங்க கூட ஒரு தாய்மார்கள் தான் ரூபக்கா. நாய் கடிச்சிட்டு வந்துச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். யாரோ கீழே ஊந்துட்டாரு, அடி வந்திருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். யாரோ உனக்கு கோல்டு ஆயிட்டு இருக்குது, அந்த கோல்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். இது நாங்க கேட்கல ரூபக்கா. நாங்க கேட்டு இருக்கிறது உயிர் காப்பாத்துங்கோ, அந்த உயிருக்கு இருக்கிற வேல்யூ தெரிஞ்சுக்கிங்கோ. அது என்ன சொல்றாரு, வெறும் 200ல இருந்து 300 மட்டும் ரெஃபர் பண்றாரா? நிமான்ஸ்லயும் இருக்குதா, அது ஜெய்தேவிலும் இருக்குதா, எல்லா கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆமா, எல்லா பக்கம் இவ்வளவு மோசமான கண்டிஷன்ஸ் இல்லையே. அவரு தான் யாரோ பிரஸ்கார கேக்குறாங்க, மேடம் ஆம்புலன்ஸ் போயிருந்துச்சு, மேலே பாடி வந்துட்டு மேலே போயிட்டு கீழே 3 டைம், அதுக்கு மட்டும் கேள்வி இல்லை, அதுக்கு மட்டும் ஆன்சர் இல்லை. ஸோ எவ்வளோ என்ன அடிப்படி பார்த்துணும் நினைச்சிருக்கிறியோ, மக்கள் சீக்கிரம் 2.5 இயர்ஸ் இருக்கு, 2.5 வருஷம் இருக்கு. அந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு தான் தெரியும் பக்கா. மெயின் சப்ஜெக்டுக்கு வர அப்பதான் சொல்றேன், நம்ம டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கனவு கேஜிஎஃப்ல இல்லைன்றது எதுக்குன்னா, தலித்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், தலித் கான்ஸ்டிடென்சி பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் வரணும், அவங்க கூட ஒரு எம்எல்ஏ பார்க்கணும்ட்டு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ரிசர்வேஷன்ன்றது எடுத்துன்னு வந்தார். இப்போ எல்லாருக்கும் தெரியும் கேஜிஎஃப் தங்கவேல். இன்னைக்கு எம்எல்ஏ யாருன்னா ரூபக்கான்ற, அடுத்த எம்எல்ஏ யாருன்னா கோவிந்தகவுடான்றார். இப்போ நம்மளோட தலித்ன்ற ஒரு பெண்மகளு எம்எல்ஏ ஆயிட்டு, தலித் மக்கள், தலித்ல இருக்கிற ஒரு நம்ம எம்எல்ஏ ரூலிங் பண்ணுமா, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுமா, டிசிஷன் எடுக்கணுமா? இல்லைன்னா இஸ் நாட் அட் ஆல் ஆன எம்எல்ஏ. அவர் வந்துட்டு அப்பர் கேஸ்ட்ன்ட்டு, அவங்க ஏதோ வேற கான்ஸ்டிடன்ஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு கேஜிஎஃப்ல தலித்ன்ற கோட்டையில எம்எல்ஏ இருக்கிறவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்றாங்களன்னா, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டு இருக்கிற கனவு இங்க எங்கே இருக்குது? நீங்க தான் ಯೋಚಿಸணும். ಅಂದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ, ದಲಿತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ರಿಸರ್ವೇಶನ್ ಕೊಟ್ಟು, ದಲಿತರಿಗೆ ರಿಸರ್ವೇಶನ್ ಕೊಟ್ಟು, ನಾವು ಸಮಾನರಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕಂಡಂತ ಕನಸು ಏನಿತ್ತಲ್ವಾ, ಆ ಕನಸು ನಿಜವಾಗ್ಲೂ ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿಲ್ಲ. ಹೆಸರಿಗೆ ದಲಿತರು, ರಾಜ್ಯಾಂಗವನ್ನ ನಡೆಸಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಅಡ್ಮಿಷನ್ ನಡೆಸ್ತಕ್ಕಂಥವ್ರು ಮಾನ್ಯ ಗೋವಿಂದೇಗೌಡರು. ಇವತ್ತು ದಲಿತರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಇವತ್ತು ದಲಿತರಿಗೆ ಮೋಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಇವತ್ತು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ತತ್ವ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡ್ಕೊಳ್ತಾ ಇರೋದು ಯಾರು ಅಂತಂದ್ರೆ ಕೆಜಿಎಫ್ ನ ಶಾಸಕರಾದಂತ ರೂಪಕಲಾ ಅವರು. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ, ನೀವು ನಾಟಕ ಆಡಿ ಮೊಸಳೆ ಕಣ್ಣೀರು ಮಾಡಿ ನಾನು ದಲಿತ ಮಹಿಳೆ ಅಂತೇಳಿ ಕ್ಯಾಟಗರಿಯಲ್ಲಿ ಎಮ್ಎಲ್ಎ ಆಗಿ ಬಂದು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಆಡಳಿತ ಪೂರ್ತಿನ ಎತ್ಕೊಂಡ ಗೋವಿಂದಗೌಡರಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನ ದಲಿತರು ಅನ್ಬೇಕಾ ಅಥವಾ ಯಾಕೆ ಕಮ್ಯುನಿಟಿ ಅನ್ಬೇಕು ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಅದಕ್ಕೆ ತಾವು ಉತ್ತರ ಕೊಡ್ಬೇಕಾಗುವಂತ ದಿನಾನು ಬರ್ತಾ ಇದೆ. ನೀವು ಎಷ್ಟು ದಿವಸನೂ ನನ್ನ ಹತ್ರ ಅಧಿಕಾರ ಐತೆ, ನನ್ನ ಹತ್ರ ಗೋವಿಂದೇಗೌಡರ ಬಲ ಐತೆ, ದುಡ್ಡು ಐತೆ ಅಂದ್ರೆ ಆಗಲ್ಲ. ಸೊ ದಲಿತರ ಅನ್ನೋ ಕೋಟ ತಗೊಂಡು ನೀವು ಎಮ್ಎಲ್ಎ ಆಗಿ ಇವತ್ತು ಪ್ರತಿಯೊಬ್ಬ ದಲಿತರಿಗೂ ಮೋಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ ನನ್ನ ಲೆಕ್ಕ ಕೇಳಿದ್ರೆ. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಗೆದ್ದಿರೋ ದಲಿತ ಅನ್ನೋದ್ರಲ್ಲಿ. ಅದೇ ನೀವು ದಲಿತರು ಕೊಡ್ರಿ, ನಿಮ್ಗೆ ನಿಭಾಯಿಸಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ದಲಿತರ ನಾಯಕರಿಗೆ ಒಬ್ರು ಕೊಡ್ರಿ, ಗೋವಿಂದಗೌಡರಿಗೆ ಯಾಕೆ ಕೊಡ್ಬೇಕು? ಅದು ಬಿಟ್ಟು ಪಾಪ ಹೆಣ್ಮಗ್ಳು ಹೇಳ್ತಾಳೆ, ನಾನು ಬಹಳ ಸಂಪ್ರದಾಯಸ್ಥಕ್ಕೆ, ನಾನು ಬಹಳ ದೊಡ್ಡ ಓದಿದ್ದೀನಿ ಅಂತ. ಇಲ್ಲಿ ಬಂದು ಸತ್ಯ ಮಾಡ್ಲಿ ಆಕೆ. ಹಿಂಗೆ வந்துட்டு ಸತ್ಯ பண்ணிட்டோம்.
நான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற ஒரு கான்ஸ்டிட்யூன்சில தான் ನಾನು ಜೈக்க போறேன் ಅಂತ ಹಿಂಗೆ ಬಂದು ಸತ್ಯ ಪಂಟು. ಇವತ್ತು 69ನೇ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಈ ದೇಶ ಪ್ರಪಂಚ ಕಂಡಂತ ಒಬ್ಬ ಮಹಾನ್ ವ್ಯಕ್ತಿಯ 69ನೇ ಮಹಾಪರಿನಿರ್ವಾಣ ದಿನದ ಪ್ರಯುಕ್ತವಾಗಿ ನನ್ನ ನೆಚ್ಚಿನ ದೈವರಾದಂಥ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರಿಗೆ ಮಾಲಾರ್ಪಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ RK ಫೌಂಡೇಶನ್ ಮತ್ತು KJFನ ನಗರ ಭಾಗದ ಮುಖಂಡರು ಸೇರಿ ಇವತ್ತಿಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಿ. ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ನ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾ ಇರ್ತೀರಿ. ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಂಥ ತತ್ವಗಳನ್ನ ನಾವು ಪಾಲನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಅಂತೀರಿ. ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಕೊಟ್ಟ ಭಿಕ್ಷೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ದೀನ ದಲಿತರು ಇವತ್ತು ಒಂದು ಸ್ಥಾನಮಾನವನ್ನು ಘಟಿಸ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ಅವರೇ ಒಂದು ಮುಖ್ಯ ಕಾರಣ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿ ಕೇಳ್ಕೊಟ್ಟಂತಂದರೆ ಯಾವುದೇ ಧರ್ಮಕ್ಕಾಗಲಿ, ಅದು ಜೈನ ಧರ್ಮ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಹಿಂದೂ ಧರ್ಮ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಎಲ್ಲ ಧರ್ಮದವರಿಗೂ ಒಂದು ಮಹಾನ್ ನಾಯಕ ಯಾರಪ್ಪ ಅಂತಂದರೆ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅಂತ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಆದರೆ ಇವತ್ತಿನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನಾವು ಅವಲೋಕನವನ್ನು ಮಾಡಿದ್ರೆ, ಇವತ್ತಿನ ರಾಜಕೀಯ ಸ್ಥಿತಿಗತಿಗಳನ್ನು KJF ತಾಲೂಕಿನಲ್ಲಿ ನಾವು ಅವಲೋಕನವನ್ನು ಮಾಡಿದ್ರೆ, ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಕಂಡ ಕನಸಿಗೆ ತತ್ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡ್ಕೊಳ್ತಾ ಇರತಕ್ಕಂಥ ಕ್ಷೇತ್ರ, ಒಂದು ಜಾಗ ಯಾವುದಾದ್ರೂ ಆಯ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬಂದು ಅವರ ಪಾದಾರ್ಪಣೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಜಾಗವೇ ಇವತ್ತು ಈ ರೀತಿ ಆಗ್ತಿರೋದು ಬಹಳ ದುರಂತ ಅನ್ನೋದು ನಾನು ಇವತ್ತು ಈ ನಮ್ಮ 69ನೆಯ ಒಂದು ಪುಣ್ಯತಿಥಿಯ ಒಂದು ಸ್ಮರಣೆಯಲ್ಲಿ ನಾವು ಇವತ್ತನ್ನ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕಾಗತ್ತೆ. ಕಾರಣ, ದಲಿತರನ್ನ ಮಹಿಳೆಯರಿಗೆ ವೋಟ್ ಹಕ್ಕು ಕೊಡಬೇಕು ಅಂತೇಳಿ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಚಿಂತನೆಯನ್ನ ಮಾಡಿ, ಈ ದೀನ ದಲಿತರ ಮೇಲೆಗೆ ಬರಬೇಕು ಮತ್ತೆ ಹೆಣ್ಮಕ್ಳು ಮೇಲೆ ಬರಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಾನಮಾನ ಗಳಿಸ್ಕೋಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ವೋಟ್ ಹಕ್ಕು ಕೊಡಬೇಕು ಅಂತೇಳಿ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಅವರ ಶಕ್ತಿ ಮೀರಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನ ರಕ್ಷಿಸುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ವೋಟ್ ಹಕ್ಕನ್ನ ಕೊಟ್ಟರು. ದಲಿತರು ಬೇರೆ ವರ್ಗಗಳಿಗೂ ಜಾತಿಗೆ ಈಕ್ವಲ್ ಆಗಿ ಬರಬೇಕು ಅಂತಂತಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಒಂದು ರಿಸರ್ವೇಶನ್, ಈ ದಲಿತರ ಅನ್ನೋ ಒಂದು ಇದಕ್ಕೆ ಒಂದು ರಿಸರ್ವೇಶನ್ ತಂದುಕೊಟ್ಟು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದಂಥ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಕಂಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅಂತೇಳಿ ಇವತ್ತು ಬಂದರು. ಆದರೆ ಇವತ್ತು KJF ಅಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಐತೆ, ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮದ ಮಿತ್ರರು ಸುಮಾರು ಜನ ಇದ್ದಾರೆ. ನಾನು ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಮೊನ್ನೆ ಒಂದು ಪ್ರೊಟೆಸ್ಟ್ ಮಾತಾಡಿದೆ. ಒಂದು ಹಾಸ್ಪಿಟಲ್ನ ವಿಷಯ ಎತ್ಕೊಂಡು ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಕ್ಕಿನಡಿ ನಾನು ಸುಮಾರು 3,000-4,000 ಜನ ಸೇರಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಯಾರೋ ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಪಾಪ ಸರ್ಕಾರಿ ನೌಕರಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅಧ್ಯಕ್ಷರುಗಳು ಮತ್ತೆ ಖಜಾಂಚಿಗಳು ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡಿರೋರು. ನಾನು ಈ ಮೂಲಕ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಸ್ನೇಹಿತರೆ, ಮತ್ತೆ ನನ್ನ ಮುಖಂಡರುಗಳೇ, ಮತ್ತು KJFನ ಜನತೆಯ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮತದಾರ ಬಾಂಧವಗಳೇ, ಇವತ್ತು ನೋಡಿ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕನಸು ಯಾವ ರೀತಿ ತಿರುಗತ್ತೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಇದೊಂದು ಒಳ್ಳೆಯ ಉದಾಹರಣೆ. ಅಲ್ಲಿ ಸರ್ಕಾರಿ ನೌಕರದ ಅಧ್ಯಕ್ಷಗಳು ಉಪಾಧ್ಯಕ್ಷರಾದಂಥವ್ರು ನನ್ನ ಮೇಲೆ ಟೀಕೆ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಇವತ್ತು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಒಂದು KJFನ ಓಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೈತೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗತ್ತೆ. ಏನ್ ಕೇಳಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮದ ಮಿತ್ರಗಳಲ್ಲೇ ಎಲ್ಲರಿಗೂ ನೋಡಿದೀರಾ. ಸಮಾಜ ಸೇವೆ ಅಂತ ಹೆಸರಿಟ್ಕೊಂಡು ಹಾಸ್ಪಿಟಲ್ನ ವಿಷಯವನ್ನ ಮುಂದಿಟ್ಕೊಂಡು ಒಂದು ದೊಡ್ಡ ಲೀಡರ್ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಅಥವಾ ಇದನ್ನ ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಆಗಿ ಕನ್ವರ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಇವತ್ತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಈ ಸರ್ಕಾರಿ ನೌಕರದ ಅಧ್ಯಕ್ಷಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅದರಲ್ಲಿ ಪದಾಧಿಕಾರಿಗಳಂತವ್ರು ಇವತ್ತು ನನ್ನ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ನನ್ನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಒಬ್ರಿಗೆ ಮಾತಾಡಿದೆ ಫೋನ್ ಮಾಡಿ, ಯಾಕೆ ಗುರುಗಳೇ, ತಮ್ಮ ಕೆಲಸ ಒಬ್ಬ ಸಮಾಜ ಸೇವನ್ನ ಟೀಕೆ ಮಾಡುವಂಥದ್ದಲ್ಲ, ತಮ್ಮ ಕೆಲಸ ಎಲ್ಲಿ ಸರ್ಕಾರಿ ನೌಕರರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಆಗತ್ತೆ ಅದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಶಿಕ್ಷಣ ಕಡೆ ಒತ್ತು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ತಾವೆಲ್ಲ ಕೊಡ್ಬೇಕು, ಯಾಕೆ ನೀವು ಸಮಾಜ ಸೇವಕರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳಿದೆ. ಇಲ್ಲ ಸರ್, ನೀವಲ್ಲ ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಹೆಸರಿಟ್ಕೊಂಡು ದುರ್ಬಳಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಸಮಾಜ ಸೇವಕನಲ್ಲಿ ನಾನು ಒಬ್ಬ ಬರ್ತೀನಿ, ನನಗೆ ಯಾವುದೇ ರೀತಿ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ ಅಂತ ಇದ್ರೂ ನಾನು ಒಂದು ಜನರಿಗೋಸ್ಕರ ನಾನು ದುಡಿತಾ ಇದ್ದೀನಿ. ಸಮಾಜ ಸೇವೆಯವ್ರ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಕೀಳ್ಮಟ್ಟ? ಹ್ಯೂಮನ್ ರೈಟ್ಸ್ ಅವ್ರು ಇದ್ದಾರೆ. ಸಮಾಜ ಸೇವೆ ಅಂದ್ರೆ ದುಡ್ಡು ಖರ್ಚು ಮಾಡೋದೇ ಅಲ್ಲ, ಜನರ ಪರವಾಗಿ ದನಿ ಎತ್ತೋದು ಸಮಾಜ ಸೇವೆನೆ. ಇವತ್ತು ತಮ್ಮ ಪರ್ಸೆಂಟೇಜ್ಗಳು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ ಯಾವ ರೀತಿ ಹೋಗ್ತೈತೆ ಅಂತ. ಮತ್ತೆ ನಾ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ பண்ணிருக்கிறேன் ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ ರೂಪಕ್ಕ, நீங்க டெவலப்மெண்ட் பண்ணா ஓட்டுக்கு காசு யார் கொடுக்குறீங்க ரூபக்கா? ஓட்டுக்கு காசு யார் கொடுக்குறீங்க? அது நீங்க உண்மையான
டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் ஃபாலோவர் ஆகுனா இங்க நானும் வரேன், இங்க இருக்கிற எல்லா லீடர்ஸும் வராங்க, எல்லா எம்எல்ஏ கண்டெஸ்டும் வராங்க, வந்துட்டு இங்க சொல்லிட்டோம் கான்ஸ்டியூஷன் மேல. அது என்ன இப்போ புதுது ஓட் சோரின்ட்டு நான் சொல்றேன். இது கான்ஸ்டியூஷனல் சோரி யாருன்னா நம்ம ஒரு பக்கம் தான். யாருன்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது ஓட்டுக்கு பை பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனா நீங்க தான் பை பண்ணிருக்கிறீங்க. கான்ஸ்டியூஷன்ல சோரி யாருன்னா அது ரூபக்கா தான். அதுக்கு யார் இன்ஃபுளுன்ஸ்னா கோவிந்த கவுடா தான். ஸோ நீங்க எவ்வளவு கேஸ் போடுறீங்களோ போட்டுக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன். ஸோ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு உண்மையான டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபாலோவர், நீங்க தலித் மகிழை, நான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுக்குற கான்ஸ்டியூன்சில தான் நான் எலெக்ஷன் எடுக்கிறேன்னா இங்க வந்துட்டு நான் கடவுள் முன்னாலே சொல்றேன், நான் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்லை, இல்லீகலா நான் எலெக்ஷன் நடக்கிறது இல்லைன்ட்டு வந்து ப்ராமிஸ் சொல்லு. அப்ப நானும் ஒத்துக்கிட்டு நானும் உங்களுக்கு சல்யூட் பண்றேன், நீங்க உண்மையான டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அனுவாயுங்கன்ட்டு. ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும். நீங்க ரோட்ல போனா கூட என்னப்பா நெக்ஸ்ட் யாருப்பான்னா யார் பேரோ சொல்றாங்க. ஆனா ஒரு வருடு அவங்க கிட்ட காசு இருக்கு. யாருக்கிட்ட? எல்லாருக்கும் தெரியும் யாருக்கிட்ட காசு. யார் காசு? அது கேஜிஎஃப் மக்கள் காசு தான். ஸோ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற சட்டத்துல நான் நம்புறேன். நாங்க உங்க மாதிரி டிபார்ட்மெண்ட்டுகளெல்லாம் கையில வச்சுக்கின்னு மிரட்டுற வேலை நான் பண்றது இல்லை. எனக்கு 5000 ஓட்டு வரட்டும், 1000 ஓட்டு வரட்டும், இல்லை நீங்க உங்களுக்கு தோத்து வைக்கிற அவ்வளவு ஓட்டு வரந்த கூட டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற ஒரு சட்டத்துல தான் நான் எலெக்ஷனுக்கு முன்னாலே போறேன். எல்லாருக்கும் நான் ஒன்னே தான் ரிக்வெஸ்ட் பண்றேன், யாருக்கும் பயப்படாதுங்க. மோகன் கிருஷ்ணன் மேலே இப்ப யாரோ பேசிருக்கிறாங்க, சோஷியல் ஒர்க்கர் மைலேஜ் வாங்கிருக்கு வருதுன்ட்டு. டே அண்ணா, நான் இது ஒரே ஒரு ப்ரொடெஸ்ட் இல்லைடா நான் பண்ணிருக்கிறது. நான் வந்துட்டு இது 8வது வருஷம் என்னோட சோஷியல் சர்வீஸ் கேஜிஎஃப் தாய்மார்களுக்காக. அந்த 8 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்கேன்ட்டு மக்களுக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு படிப்பு கொடுத்துட்டு கேஜிஎஃப் வந்துட்டு லீஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. கரெக்ட் இல்லையா சார்? லீஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. நீங்க எல்லாத்தையும் ஒரு நல்லது கான்ட்ரிபியூட் பண்ணோன்னா அந்த மக்களுக்கு போயிட்டு நல்ல எஜுகேஷன் என்ன டார்கெட் பண்ணுங்க. நீங்க நான் ஒன்றும் பயப்படுறது இல்லை. நான் எதுக்கு பயப்படணும்? அவரு சொல்றாரு, நம்மளுக்கு அம்பேத்கர் சட்டம் கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு அம்பேத்கர் சட்டம் கொடுத்திருக்கிறது யார் என்கிட்ட பேசுவார், என்னோட நண்பன். அவருக்கு சொல்றேன், அம்பேத்கர் அவங்க சட்டம் கொடுத்தது நல்லதுக்கு, கெட்டதுக்கு இல்லை. இப்போ நீங்க சொல்றீங்க நம்ம டாக்டர் பத்தி யார் நீங்க பேசணும், அவது டாக்டர் எதுனா தப்பு பண்ணா விதானசௌதாக்கு போயிட்டு அங்க சஸ்பெண்ட் பண்ணுமா? இவங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதா? டாக்டர் நம்ம ரொம்ப மதிக்கிறோம், டாக்டர் தெய்வ மாதிரி மதிக்கிறோம். ஆனா எந்த டாக்டர் உயிருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத உயிர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம மதிக்கிறது இல்லை. இது என்னுடைய பிரின்சிபல் இல்லை நான் சொல்றது, இது என்டையர் கேஜிஎஃப் தாலுக் சொல்றது. ஸோ நான் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்றேன், மோகன் கிருஷ்ணாவை டார்கெட் பண்ண டார்கெட்டுக்கு நான் பயப்பட மாட்டேன். மோகன் கிருஷ்ணாங்க நீங்க டார்கெட் பண்ண ஏதோ பய வைக்கணும்னா அந்த பயம் உங்களுக்கே வரும். ஏன்னா இந்த பிளாக் மணி இல்லை, அதிகாரம் இல்லை இன்னொன்று காப்பாத்துக்கணும். நெக்ஸ்ட் எம்எல்ஏ ஆனது இல்லை. எம்எல்ஏ ஆகுனா கூட இதுக்கு டபுள் சர்வீஸ் இருக்கும். எம்எல்ஏ ஆகலைன்னா கூட என்கிட்ட காசு இல்லைன்னா கூட ரோடு சுற்றி என் தாய்மார்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, என் மக்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது கொடுக்குறது ரெடியா இருக்கு. நான் ரிக்வெஸ்ட் பண்றது, மேடம் நீங்க ஒரு மீட்டிங் பண்ணீங்க, டாக்டர் பத்தி ரொம்ப பெருமையா பேசிருக்கிறீங்க. கேஜிஎஃப் மக்கள் எல்லாம் குடிச்சு வந்து கலாட்டை போடுற கேஜிஎஃப் மக்கள் குடிக்கிறவங்க இல்ல. கேஜிஎஃப் மக்கள் உயிர் கொடுப்பாங்க. கேஜிஎஃப் மக்கள் தப்பு பண்ண அடிப்பாங்க. கேஜிஎஃப் மக்கள் தப்பு பண்ணலன்னா தெய்வம்ட்டு கும்பிடுறாங்க. தயவுசெய்து நீங்க நினைச்சுக்கிங்க. நீங்க எவ்வளவு நாள் ப்ரொடெக்ட் பண்ணா கூட ஆஃபீஸர்ஸு நல்ல ஆஃபீஸர் நாங்களும் மதிக்கிறோம். அவங்க என்ன சொல்றோம் அவங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். ஆனா மக்களுக்கு மதிக்காத யாரு நல்லா பண்ணல, மெடிசன்ஸ் கொடுக்கலன்னா நாங்கள் அதுக்கு மதிக்கிறது இல்லை. நம்ம மேலே நீங்கள் என்னன்னா சட்டம் எடுத்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக ரூபாக்காக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மேலே உங்களுக்கு எதனா நம்பிக்கை இருந்தால் அந்த காசு கொடுத்து எலெக்ஷனுக்கு போகிறது இல்லைன்னா ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணுறது, நான் யூஸே பண்ணலன்னா வந்தீங்க சத்தியா பண்ணிட்டோன்ட்டு நான் ಚಾಲೆಂಜ್ பண்ணுறேன் ಸರ್. ಈಗ ಇಮಿಡಿಯೇಟ್ ಎಲೆಕ್ಷನ್ ಬರುತ್ತೆ, ಮುನ್ಸಿಪಲ್ ಎಲೆಕ್ಷನ್ 35. ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬಗ್ಗೆ ಭಾಳಷ್ಟು ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಆಗ್ತಕ್ಕಂಥ ಅನ್ಯಾಯಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ಇದಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಕರೀತಾ ಇದ್ದೀನಿ ಈ ನಮ್ಮ ನಗರಸಭೆ ಎಲೆಕ್ಷನ್ ಬಗ್ಗೆ. ಯಾಕೆ ಅಂತಂದರೆ ಇವತ್ತು ಕೆಜಿಎಫ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ ಆಗ್ಬಿಟ್ಟೈತೆ ಅಂತಂದರೆ, ಏನೋ ಒಂದು ಒಳ್ಳೇದಾಗತ್ತೆ ಅಂದರೆ ಅದಕ್ಕೆ 10 ಜನ ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡೋಕ್ಕೆ ರೆಡಿ ಇರ್ತಾರೆ. ಇವತ್ತು ಒಬ್ಬ ಹಿಟ್ಲರ್ ಅನ್ನೋರ ಕೈಯಲ್ಲಿ ಅಧಿಕಾರ ಸಿಗಾಕೊಂಡ್ಬಿಟ್ಟೈತೆ. ಆ ಹಿಟ್ಲರಿಸಮ್ನ ಓಡಿಸ್ಬೇಕು ಅಂತಂದರೆ ನಾವು ಭಾಳಷ್ಟು ಪ್ರಿಪ್ರೇಷನ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ನಾನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಅನ್ನೋದು ಬಿಟ್ಟು ನಮ್ಮದು ಅನ್ನೋದಕ್ಕೆ ನಾನು ಪ್ಲ್ಯಾನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅರ್ಥ ಆಗಿರುತ್ತೆ ಅನ್ಸುತ್ತೆ. ನಂದು ಅನ್ನೋದು, ನಾನು ಅನ್ನೋದು ಬಿಟ್ಟು ನಮ್ದು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಐತೆ ಕೆಜಿಎಫ್ ಜನ ಒಂದ್ಸಲ ಯಾಮಾರಿಸ್ಬೋದು, 2 ಸಲ ಯಾಮಾರಿಸ್ಬೋದು. ಯಾಮಾರಿಸೋದಲ್ಲ, ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಜನ ಋಣ ತೀರ್ಸ್ಕೊಳ್ತಕ್ಕಂಥವ್ರು. ಏನೋ ಒಂದು ಕೊಟ್ಟರೆ ಋಣ ತೀರ್ಸ್ಕೊಳಕ್ಕಂಥದ್ದು. ಈ ಸಲ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಒಂದು ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ ಅನ್ನೋದೊಂದು ಆಶ್ವಾಸನೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನ ನಾವು ಪಟ್ಟೇ ಪಡ್ತೀರಿ. ಬಟ್ ಅವ್ರ ಥರ ನಮಗೆ ಅಧಿಕಾರ ಬಲ ಹಣ ಬಲ ಇಲ್ಲ. ಬಟ್ ಜನರ ವಿಶ್ವಾಸ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಮೇಲೆ ಐತೆ ಅನ್ನೋದು ಒಂದು ಭರವಸೆಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಕುತ್ಕೊಂಡು ಸುಮಾರು ಜನ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ದೊಡ್ಡವರೆಲ್ಲೂ ಸೇರ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಒಂದು ಒಳ್ಳೇದಾಗತ್ತೆ ಅನ್ನೋದು ಒಂದು ಸಂಕೇತ ಅನ್ಕೊಳ್ಬಲ್ಲ ಸರ್. ಹೌದು, ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಚುನಾವಣೆ ನಮ್ಮ ಕಡೆ ಅಂತ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ಸ್ ಕಂಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಸರ್. ನೋಡಿ,
ಈಗ ಒಂದು ನೀವು ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಕೇಳ್ತೀನಿ. ನನಗೆ ಮೊನ್ನೆ ಯಾರೋ ಪೇಪರಲ್ಲಿ ಬರೆದಿದ್ರು, ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತಿ ಸದಸ್ಯರಾಗಿ ನಿಲ್ತಾರೆ. ಈಗ ತಾವು ಕೇಳ್ತಿಲ್ಲ, ನಗರ ಪಂಚಾಯತಿಯ ನಗರಸಭೆಯ ಸದಸ್ಯರಾಗಿ ನಿಲ್ತಾರೆ ಅಂತ. ಸ್ಪಷ್ಟೀಕರಣ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನನ್ನ ಗುರಿ ನನ್ನ KJF ಜನತೆಗೆ ನನ್ನ ಸೇವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಮಾತ್ರ. ಅದನ್ನ ನಾನು ಅಧಿಕಾರ ಪಡೆದೇ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದಿಲ್ಲ. 8 ವರ್ಷ ಕಳೆದಾಯ್ತು, ಇನ್ನು 2 ವರ್ಷ MLA ಎಲೆಕ್ಷನ್ಗೆ ಆಯ್ತು, ವಿಧಾನಸಭಾ ಎಲೆಕ್ಷನ್ಗೆ ಆಯ್ತು. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ವಿಧಾನಸಭಾ ಎಲೆಕ್ಷನಲ್ಲಿ ನನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟು FIRಗಳು ಹಾಕಿದ್ರು, ಎಷ್ಟು ಏನು ಮಾಡಿದ್ರು, ಇನ್ನು ಏನೇನೋ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾನು ಅದನ್ನ ಆ ಪ್ರೆಸ್ ಮೀಟಲ್ಲಿ ಬಂದಾಗ, ಆ ಟೈಮ್ ಬಂದಾಗ ಹೇಳ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ಮಾಧ್ಯಮದವ್ರನ್ನೇ ಇಟ್ಕೊಂಡು ನನ್ನ ಮೇಲೆ ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು ಎಲ್ಲ ನನ್ನ ಕಡೆ ಐತೆ. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಬರೋಂಥ ವಿಧಾನಸಭಾ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ನಾನು ನಾಮಿನೇಷನ್ ಹಾಕ್ತೀನಿ. ಈ ಸಲ ಬರ್ತದಲ್ಲ ನಗರಸಭೆಯಲ್ಲಿ, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ಪ್ಲೇ ಮಾಡ್ತೀರಾ ಅಂದರೆ 100% ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನವನ್ನ ಪಡ್ತೀರಿ. ಆದರೆ ಇವ್ರು ಮಾಡೋ ಥರ ಕಾಸು ಕೊಟ್ಟು ರಾಜಕಾರಣ ಮಾಡಿ ಜನಗಳನ್ನ ತಿರುಗಿಸಲ್ಲ. ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ನಂಬಿರೋಂಥ ಅನ್ವಾಯಿಯಾಗಿ ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಚುನಾವಣೆ ಮಾಡ್ತೀವಿ. ಒಂದು ಮಾಲೆ ಕೊಡ್ತಾರೆ, ತಕ್ಷಣ ಒಂದು ಕೊಡ್ತಾರೆ ಮಾಲೆ. ಇದೇನಾದರೂ